அன்பார்ந்த கடகராசி நேயர்களே! இப்ப தமிழ் புத்தாண்டு ராசி பலன் பத்தி நாம் பேசிட்டு இருக்கோம். குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்டின்னா, கடகராசிக்கு. இது ஏப்ரல் 14ஆம் தேதிக்கு மேல தமிழ் புத்தாண்டு நமக்கு தமிழ் வருடம் பிறக்குது. இந்த கடகராசி இவங்களுக்கு எப்டி அப்டின்னா ஒரு மொழி சொல்லுவாங்க. "அலைகள் எப்ப ஓய்வது, தலையை எப்ப மூழ்குவது" அப்டின்ற மாரி. இதுதான் உங்களோட மனநிலை. உங்களோட வாழ்க்கை தரம் இப்டிதான் இருக்கு. காரணம் என்ன அப்டின்னா உங்களுக்கு குடும்பஸ்தானத்துல சூரியனோட வீட்ல கேது பகவான் இருக்கிறாரு. அந்த கேது பகவான் அப்படின்னா, குடும்பத்தில தேவையற்ற ஒரு குழப்பங்கள். அதாவது கணவன் பேச்சு மனைவி கேட்கல. மனைவியோட பேச்சு கணவன் கேட்கல. 2 பேரோட பேச்சு குழந்தைகள கேட்கல. ஏதாவது குடும்பத்தில ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கை. 4 பேர் உட்கார்ந்து, 5 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு நிம்மதியா தூங்க முடியுதா? இல்ல அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, அவங்க செயலுக்குள்ள அவங்கவங்க போயிட்டு இருக்காங்களான்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சலசலப்பு, ஒரு சங்கடங்கள், குறிப்பாக பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு சரியான ஒரு மனநிலையில நம்ப இல்ல. எதைய தொட்டாலும் தோல்வி, எதை தொட்டாலும் பிரச்சனை. இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அடுத்த 8ஆம் இடத்துல பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது ராகு பகவான் இருக்கிறாருங்க. எங்க? சனீஸ்வர பகவான் வீட்ல. அந்த ராகு பகவான் அதுக்கு தகுந்த மாரி நமக்கு மன உளைச்சல், கஷ்டங்கள், பிரச்சனைகள், நாம போற இடம் வேற மாரி இருக்கு. அதே மாரி வேற மாரி சேர்க்கை, வேற மாரி பழக்கவழக்கங்கள், நிம்மதியை தேடி நம்ம அலைஞ்சுகிட்டு இருக்கிறோம். இங்க கிடைக்குமா, அங்க கிடைக்குமா அப்படின்ற மாரி. ஆனா எங்கேயுமே கிடைச்சபாடு இல்ல. இருக்கிற கொஞ்சம் காசு வீண் செலவு, விரை செலவு. அதாவது ஒரு கையில ரூ. 100 இருந்தா, எல்லாம் போயிருச்சு. இது மட்டும் எதுக்கு? அப்படின்ட்டு அதையும் ஏதோ ஒரு செலவு பண்ணிட்டு எங்கேயாவது குடுத்துட்டு, சும்மா தான் உட்கார்ந்துருக்கோம். என்ன ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல குருவோட வீட்ல சனீஸ்வர பகவான் இருக்கிறாரு. அது கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு கருணை உள்ளத்தோட, ஏதாவது நம்ம அதாவது சாகவும் விடாம, கீழ விழவும் விடாம, அதே மாரி பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஒரு அவமானம், கேவலம் சந்திக்க விடாம, கொஞ்சம் தாங்கி பிடிச்சிட்டு இருக்கிறாரு. இதுதான் உங்களோட நிலைமை. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. அந்த குரு பகவான் பார்த்துட்டீங்க அப்படின்னா, அது விரயஸ்தானத்துல இருக்கிறாரு. அந்த விரயஸ்தானம் அப்படி சொல்லும் பொழுது ரூ. 100 இங்க இருக்குது அப்படின்னா, ரூ. 1000 செலவு காத்துட்டு இருக்குது. ரூ. 10 கடன் வாங்கணும் அப்படின்னா ரூ. 20 கடன் இன்னும் அதிகமாகுது. அந்த காசு எங்க போகுது? என்ன பண்றோம்? கரெக்ட்டா கணக்கு மட்டும் தான் போட முடியுதே தவிர, அதுக்குண்டான பொருள் இல்ல. அதுக்குண்டான பலன் இல்லாம இருக்கு. அதுக்கு தகுந்த மாரி எங்கேயாவது கோயிலுக்கு போலாம். இல்ல அப்படின்னா ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போலாம் அப்படின்னா, அதுவும் என்ன ஒரு கடன் வாங்கிட்டு போற மாரி இருக்குது. தேங்காய் பழம் வாங்குற காசுக்குண்டான ஒரு பலன் கூட ஒரு சிறிது காலமா கடகராசி நேயர்களுக்கு இல்ல. அப்படியாப்பட்ட உங்களுக்கு இப்ப ஜூன் மாசத்துக்கு மேல உங்களுக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா அதாவது குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல அதாவது உங்க உங்களுக்கு ராசிக்கு வராரு. அதாவது கடக ராசிக்கு ஜென்ம ராசியா மாறுறாரு. ஜென்ம ராசியா மாறும் பொழுது என்னாகும் அப்டின்னா, உங்களுக்கு கொஞ்சம் தொழில் மாற்றம், வீடு மாற்றம், இடம் மாற்றம் இது கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்கும். அப்ப அந்த காலகட்டத்தில அந்த ஒரு தகுந்த மாதிரி இங்க இருந்தா நம்ம ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. வெளியூர்ல வேலைக்கு போயிரோணும். இல்ல வெளிநாடு போயிரோணும். இல்ல வெளிநாட்ல நாம் இருக்கிறோமா, இன்னும் கொஞ்ச நாள் இங்க அமைதியா இருந்துக்கலாம். நமக்கு இந்த அக்கம் பக்கத்துல இந்த உலகத்திலேயே எல்லாமே பிரச்சனைகள் இருக்குது. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம எதுக்குமே நமக்கு பாதிப்பு வராது. நமக்கு எதுக்குமே பயப்பட தேவையில்ல. அப்படின்ற அளவுக்கு இதை விட ரொம்ப மோசமான அனுபவமெல்லாம் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்ற அளவுக்கு, அப்ப உயிர பத்தி நமக்கு பயம் இல்ல. அதேபோல உடமை பத்தி பயம் இல்ல. அப்ப பார்த்துட்டீங்க அப்படின்னா, இங்கிருந்து ஜெயிச்சே ஆகணும், பண்ணித்தான் ஆகணும், இருந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்துல அந்த வெளிநாட்டுல இருக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நீங்க சமாளிக்கலாம். அடுத்ததாக உங்களுக்கு குடும்பத்துல ஒரு அமைதி இப்ப இந்த இந்த நேரத்துக்கு தேவை. அதாவது ஆணோட பேச்சு பெண்ணு கேட்கணும், பெண்ணோட பேச்சு ஆணு கேட்கணும். பெற்றவங்களோட பேச்சு குழந்தைங்கள கேட்டா, அந்த கல்வி, யோகம் இல்ல ஒரு குரூப் எக்ஸாம் எழுதியிருக்கோம், டிஎன்பிஎஸ்சி எழுதியிருக்கிறோம் அப்படின்னா, அதுல ஏதாவது ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்கு வரும். ஒரு அமைதி விரும்புனா. இல்ல அப்படின்னா எடுத்ததுக்கெல்லாமே கோவப்பட்டுட்டு, எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தா அப்படின்னா இதை விட ரொம்ப நமக்கு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பிரச்சனை எச்சாகுமே தவிர கம்மியாகாது. ஏன்னா 2 கூடியவன் அப்படி சொல்லும்பொழுது கேது பகவான், அவருக்கு உண்டான வேலை செஞ்சுட்டே தான் இருப்பான். ஞானகாரகன் தான். ஆனா, எப்ப ஞானகாரன் தவறு செஞ்சு முடிஞ்ச பின்னாடி, ஓ! இப்படியெல்லாம் பண்ணுனா இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற அளவுக்கு அது அது அத கெட்டு போன பின்னாடி புத்தி குடுப்பாரு. அந்த கேது பகவான். அப்ப நம்ம அ கண்ணால பார்க்கறது, கேள்விப்படுறது, அனுபவமா எடுத்துக்கிட்டு, நாம கொஞ்சம் ஒரு திருந்திருக்கிற மாரி பார்த்துக்கணும். குடும்பத்த கண்ட்ரோலா வச்சுக்கங்க. கவர்மெண்ட் வேலையில இருக்கிறவங்க, அதேமாரி ஒரு ஆசிரியரோ, இல்ல அப்டின்னா இப்ப வேற ஏதாவது ஒரு முக்கியமான அரசாங்கத்தில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டீங்க அப்டின்னா, தவறு செய்யறதுக்கு நெறைய சான்ஸ்கள் உண்டு. நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எவ்வளோ வந்தாலும் பத்தாது. இது யாருக்கா தெரிய போதா? ஒரு ஒரு சின்ன விஷயம் தானே, ஒரு அட்ஜஸ்ட்மென்ட் தானே அப்டின்ற அளவுக்கு நீங்க பண்ணுனீங்க அப்டின்னா, உங்களுக்கு
உங்கள பொறுத்தவரைக்கும் கடகராசி நேயர்களே, குறிப்பாக நீங்க புரிஞ்சுக்கங்க. எல்லாத்துக்கும் மனுஷன மட்டும் தான் கண்காணிச்சுட்டு இருக்கான். உங்களுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, பஞ்சபூதங்களும் கண்காணிச்சுட்டு இருக்குதுங்க. சரிங்களா? அந்த பஞ்சபூதங்களும் எப்ப நீ தவறு செய்வ, எப்ப உன்ன மாட்டி விடலாம் அப்டின்ட்டு. அதுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா, இடம் குடுக்காத அளவுக்கு பார்த்துக்கங்க. அதாவது வந்து இருட்டுலயும் நீங்க எச்சரிக்கையா இருக்கணும், வெளிச்சத்திலயும் எச்சரிக்கை இருக்கணும். யாரும் இல்லாட்டி போனா 4 செவுத்துக்குள்ள நீங்க எச்சரிக்கையா இருக்கணும். அந்த மாரி சூழ்நிலை தான் உங்களுக்கு உண்டு. அதனால வந்து கவனம் தேவை. அடுத்ததாக பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, சரி வந்து இப்ப எனக்கு இப்படியே இருக்க ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, உங்களோட ராசிக்கு வந்து எந்த இடத்துல பெண்ணு தோடுனாலும் பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, நமக்கு வந்து ஜாதகம் செட் ஆகல, பெண்ணு பிடிக்கல, மாப்பிள்ளை பிடிக்கல, அவங்களோட குடும்பம் பிடிக்கல, இல்ல அப்டின்னா வந்து அது கெடுக்கிறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான் கூட. இவ்வளோ நாள் ஆச்சு. இத்தன வருஷமா வந்து சொன்ன மாரி தேடி, எந்த இடத்துல போய் கல்யாணம் பண்றியா? நீ இருக்கிற அழகுக்கும், உனக்கு இருக்கிற திறமைக்கும், நீ வாங்குற சம்பளத்துக்கும் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே எடுபடாது. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இத விட பெட்டரா இருக்கும். இத விட பெட்டரா கிடைக்கும். அது அங்க இருக்காம, இங்க இருக்கிறாம, எங்க சொந்தக்காரர் இருக்கிறாங்க. நான் கேட்டு பார்க்குறேன். நான் சொன்னா செய்வாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாமே கூடி வருவாங்க. ஆனா இந்த ஒரு கல்யாண விஷயம் அப்படி சொல்லும்பொழுது வந்து சொல்லிட்டு போயிருவாங்க. கடைசியில நாம ஒருத்தனா தான் நிக்கும். அப்ப அதுக்கு மேல யாருமே வரமாட்டாங்க. அதனால வந்து கிடைக்கிற சந்தர்ப்பத்த கரெக்ட்டா பயன்படுத்திக்கங்க. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இது கொஞ்சம் கவனமா இருந்துங்க. இல்லத்தரசிகள் இருக்கிறீங்க அப்படின்னா, கடகராசி நேயர்களா இருந்தீங்கன்னா, தனிப்பட்ட முறையில தொழில் செய்யணும், வியாபாரம் செய்யணும் அப்படின்ற அளவுக்கு இருந்தது அப்படின்னா, அது ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா காரணம் என்ன அப்படின்னா வந்து, இதுக்கு முன்னாடியே நெறைய முறை நீங்க கை சுட்டுக்கிட்டாச்சு. அதேமாரி வந்து கடன் குடுத்தது திரும்பி வாங்க முடியல. அதேமாரி வந்து நாம வாங்குன இடத்துல சரியா கட்ட முடியாத அளவுக்கு மன இறுக்கம், மனக்குழப்பங்கள், அதேமாரி லோன் வாங்குனதோ, இந்த குழுவில் வாங்குனதோ, இதுக்கு எல்லாமே வந்து அந்த டைம் வந்தாவே அதாவது எல்லாத்துக்கும் காசு இருக்கு. நமக்கு மட்டும் காசு இருக்காது. அப்ப நாம வந்து அதுல ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இல்ல அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி ஆரம்பத்தில எடுத்து வச்சுரணும். அதேமாரி குடுக்குறவங்ககிட்ட ஒரு நம்பிக்கையோட இருங்க. வீண் சண்டை, வீண் விவாதம் இது பல பேரும் சங்கடத்தை ஏற்படுத்தும். இல்லத்தரசிகள் ரொம்ப எச்சரிக்கை தேவை. குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்தில வரும் அப்டின்னு பார்த்துட்டீங்க அப்டின்னா, அதுக்கு வேணா ஒரு யோகம் இருக்கு. அந்த யோகங்கள் அப்படி பார்த்துட்டீங்க அப்டின்னா, நீங்க படுற கஷ்டங்கள், நீங்க படுற வந்து வேதனைகள் அப்படி சொல்லும்பொழுது வந்து தெய்வம் புரிஞ்சுகிட்டு பார்த்துட்டீங்க அப்டின்னா, பரவால்ல. இந்த குழந்தை செல்வம் குடுத்தாலாவது இந்த குடும்பத்தில மகிழ்ச்சி இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்கும் அப்டின்ற அளவுக்கு அந்த பாக்கியத்தை குடுக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அத பத்தி நீங்க கவலைப்பட தேவையில்ல. இந்த தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு அதுக்குண்டான யோகங்கள் உண்டு. உடல்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, பைத்தியம் பிடிக்கல, தலைய கிழிச்சுக்கல, வீட்ட விட்டு வீதிக்கு ஓடி வரல. இதுதான் கடகராசி நேயர்களுக்கு. சகலமும் பிரச்சனைகள் உண்டு. அதேமாரி வந்து நல்லா திடகாத்திரமா இருக்கிறவனுக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போனாலும் வந்து, அட வந்து உங்களுக்கு பிரஷர் அதிகமாயிருச்சு, சுகர் வந்துருச்சு, டென்ஷன் ஆயிருச்சு, அதேமாரி வச்சுக்கும்போது படபடப்பா இருக்குது, பயமா இருக்குது அப்படின்ற அளவுக்கு வந்து, நம்மள இதை விட வந்து டாக்டர் கிட்ட போம்போது, இன்னும் கொஞ்சம் மிரட்டி, பயப்படுத்தி, இத சாப்பிடு, இத சாப்பிடுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால வந்து தியானம் மட்டும் தான் சிறந்த வழி. உடற்பயிற்சி இது 2மே வந்து 2 கண்ணு மாரி பார்த்துக்குங்க. அப்ப பெரிய ஒரு ஆபத்துலருந்து நீங்க தப்பிக்கிறீங்க. இல்ல அப்டின்னா வந்து இருக்கிற பிரச்சனை பத்தாது அப்டின்னுட்டு ஒரு மருத்துவ செலவு, இல்ல அப்டின்னா அதை விட ஒரு பெரிய செலவு காத்துட்டு இருக்கு. சொத்து எதா வாங்க முடியுமா? வீடு காண கட்ட முடியுமா? அதேமாரி வந்து மண்ணு காண வாங்க முடியுமா? அப்டின்னு கணக்கு போட்டீங்க அப்டின்னா, இது மட்டும் தான் உங்களுக்கு சிறந்த வழி. இருக்கிறது வந்து ஏதோ முதல் போட்டு ஒரு பாதுகாப்பு பண்ணிக்கங்க. ரூ. 10 பேங்க்ல இருக்குது, கையில இருக்குது அப்டின்னா ரூ. 20 செலவு வந்துரும். காசு இருந்தா செலவு, இல்லன்னா இல்ல. இதுதான் இப்ப உங்களோட நிலைமை. அதனால வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா, ரூ. 10 இருந்தாலுமே அதுக்குண்டான ஒரு போகுபலி. அசைய அசையா சொத்து மேல போடுங்க. வீட்டு மேல போடுங்க. மண்ணு மேல போடுங்க. அசையும் பொருள் மேல நீங்க ஒண்ணும் போட வேண்டாம். இது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்குங்க. முக்கியமா சொல்லப்போனா வந்து இந்த அதாவது தமிழ் புத்தாண்டுக்கு பிறகு கடகராசி நேயர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் படிப்படியாக உங்களோட ஒட்டுமொத்த உழைப்ப தான் நீங்க போடணுமே தவிர, அதிர்ஷ்டம் அள்ளி குடுக்குது. 4 பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க, 4 பேர் துணைக்கு வராங்க அப்டின்ற அளவுக்குலாம் எதிர்பார்க்கவே வேண்டாம். துடுப்பில்லாத படகுல பயணம் போட்டுருக்கிறீங்க. அதாவது வந்து அந்த கரெக்ட்டா வந்து கரை சேர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் நீங்க தான் தேடிக்கணும். இது வந்து கடகராசி பற்றி பொதுவான தகவல்கள். இதுல திசை இருக்குது, புத்தி இருக்குது. சில பேருக்கு மாறுபடும், கிரகங்கள் மாறுபடும். அதெல்லாம் சரியான முறையில அலசி ஆராய்ஞ்சு, அதுக்குண்டான சூட்சுமங்கள தெரிஞ்சுகிட்டு, உங்களோட எதிர்காலத்த சரியா வந்து புரிஞ்சுகிட்டு, உங்களோட வாழ்க்கைய வந்து இதை விட அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியா கொண்டுட்டு போகணும்னு நெனைக்கிறவங்க வந்து, என்னோட நம்பர் கீழ இருக்கு. தொலைபேசி வாயிலாகவோ, WhatsAppலயோ இல்ல ஒரு மெசேஜ் அனுப்பினீங்க அப்டின்னா வந்து, அதுக்குண்டான வந்து உடனுக்குடன் குறைந்த கட்டணத்தில் பதில் தரப்படும். அப்ப நம்ம சொல்லக்கூடிய ஒரு மெத்தேடு, நம்ம சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள், அந்த ஐடியாக்கள் நீங்க பின்பற்றீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை கண்டிப்பாக இந்த இக்கட்டா நிலைமையிலிருந்து கண்டிப்பாக மாறும். இது வந்து பார்த்துட்டீங்க அப்டின்னா வந்து, ஸ்ரீ கொடுங்கலூர் பகவதி அம்மன் ஜோதிட நிலையம், வாளையார், பாலக்காடு மாவட்டம். நன்றி, வணக்கம்.